சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷிடம் கேட்கலாம். ஸ்ரீ சந்தோஷ், தாவேகாவின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் குறித்த முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய YMCA மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயல் வீரர்களின் ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரையிலுமே தாவேகாவினுடைய தேர்தல் பிரச்சார குழு உறுப்பினர்கள் மற்றும் சென்னை மாவட்ட கழக செயலாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய வகையில் தான் அமைத்திருக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வர இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கட்சி மேற்கொள்ள வேண்டிய பணிகள், அதே போல பிரச்சார யுக்திகள் மற்றும் அமைப்பு பணிகள் குறித்தும் விரிவாக இந்த ஆலோசனைகள் கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதாக தகவல்கள் என்பதும் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக செயலாளர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய நோக்கில்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடத்தப்படுவதாக கட்சி தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர். அதாவது சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட செயல் வீரர்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்களும் கேட்டுக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஒழுங்காகவும் திட்டமிட்ட முறையிலும் இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை மாவட்ட நிர்வாகிகளிடையே அந்த ஆலோசனையின் மூலமாக வழங்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில அளவிலான செயல் வீரர்கள் கூட்டம் அந்த கடந்த 25ஆம் தேதி விஜய் தலைமையில் நடைபெற்றது. அதில் கட்சியினுடைய எதிர்கால அரசியல் பாதை, அதே போல தேர்தல் தயாரிப்புகள் குறித்தும் முக்கிய ஆலோசனைகளை என்பதையும் விஜய் நிர்வாகிகளிடையே தெரிவித்திருந்தார். குறிப்பாக தாவேகாவினுடைய அதிகார சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ள விசில் சின்னம் தொடர்பாகவும் பல்வேறு அம்சங்கள் அந்த கூட்டத்தில் என்பதும் விவாதிக்கப்பட்டிருந்தன. அதன் தொடர்ச்சியாக தான் இந்த ஒவ்வொரு மாவட்டங்களை ஒருங்கிணைத்து நிர்வாகிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்படக்கூடிய வகையில் தாவேகாவினர் திட்டமிடப்பட்டிருக்கின்றனர். அந்த வகையில் தான் தற்போது இந்த கூட்டம் என்பது ஒரு முக்கிய பார்வையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக வாக்காளர்களுடன் அந்த தொடர்பு, பிரச்சாரத்தினுடைய திட்டமிடல், தொகுதி அளவிலான செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்தும் பேசப்பட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் நகர்ப்புற பகுதிகளில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய இருப்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். மேலும் குறிப்பாக இந்த தாவேகாவினுடைய சின்னமான விசில் சின்னத்தை பொதுமக்களிடம் எவ்வாறு கொண்டு போய் சேர்ப்பது என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றனர். பல்வேறு இடங்களில் இந்த விசில்களை அடித்தபடி இளைஞர்கள் மற்றும் நிர்வாகிகள் அந்த ஓட்டுகளை பாதிக்கும் என்பதை நிர்வாகிகள், அதாவது தலைமை நிர்வாகிகளே பல்வேறு வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றனர். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சின்னத்தினுடைய அர்த்தம் என்ன, அதன் அரசியல் செய்தி என்ன, அதை மக்களிடம் எளிமையாக எடுத்துச் செல்லக்கூடிய வழிகள் போன்றவற்றை குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கமளிப்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் வாக்காளர்கள் இடையே உறுதிப்படுத்தக்கூடிய முயற்சியின் மூலம் இந்த தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலிலும் தொடர்ந்து இது போன்ற ஆலோசனை கூட்டங்கள் கட்சியினுடைய அமைப்பை வலுப்படுத்துவதாகவும், அதே போல செயல் வீரர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒரே பாதையில் செயல்பட வேண்டும் என்றும் தாவேகா தலைமை தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகிறது. அந்த வகையில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நிர்வாகிகளிடையே தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் தேர்தல் பிரச்சார குழுவில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்கள் தலைமையில் அவர்களுக்கான அந்த விளக்கம் என்பது கொடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். தேர்தல் மிக விரைவில் வரக்கூடிய நிலையில் மக்களிடையே சென்று அவர்களுக்கான அந்த கட்சியினுடைய தேர்தல் பணிகளை விரிவுபடுத்துவதும், அதே போல நிற்கக்கூடிய நோக்கத்தை தெரியப்படுத்துவதும் ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் என்பது நடத்தியாக வேண்டும். அந்த வகையில் ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கு தாவேகாவினர் திட்டமிட்டு வருகின்றனர். இது போன்று நடக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலாக சென்னை மற்றும் அதனை ஒருங்கிணைந்த மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் தொடங்க இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆலோசனை கூட்டம் குறித்த முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ். இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.